இந்த மாபெரும் கூட்ட நெரிசல சிக்கி பரிதாபமா உயிரிழந்த ஹேமலதா அக்கா மற்றும் அவங்களுடைய 2 குழந்தைகள் மகிழ்ச்சியா வாழ்ந்த வீடு இந்த வீடு தான். ஒரு குழந்தைங்க இருக்கிற வீடு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குன்னா அதுக்கு அடையாளமே சோத்துல அந்த குழந்தைங்க வந்து கிறுக்கி வச்சு விளையாடுறதான். சாய் லக்ஷனா மற்றும் சாய் ஜீவா அவங்க 2 பேருமே இந்த வீட்டு சுவரில் வந்து அவங்க கை வைக்காத இடமே கிடையாது. அவ்வளோ அழகா மகிழ்ச்சியா வாழ்ந்துருக்காங்க. அதுக்கான அடையாளம் தான் நீங்க பாக்குறது. குழந்தைங்க இருந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. விஜய் மாமான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறனால பார்க்கணுன்னாங்க. குழந்தைங்க ஆசைக்காக அண்ணியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் அண்ணி அப்படின்றாங்க இன்னொரு அம்மா மாதிரி. அண்ணியும் இல்லை, அண்ணியோட 2 குழந்தைங்களும் இல்லை அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை அளிக்குது? அவங்க சுட்டியா இருந்தாலுமே ரொம்ப தங்க பிள்ளைங்க சார், நல்லா படிப்பாங்க, நல்ல பிள்ளைங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், 2 உண்டியல் இருக்கு, ஒரு பெரிய உண்டியல், சின்ன உண்டியல். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பணத்தை சேர்த்து வைக்கணும், எல்லாரையும் நல்லா மதிக்கணும், அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சமத்து பிள்ளைங்க தான் இருந்திருக்காங்க. எப்படிமா விட்டீங்க? அப்படி அவன் அசாதிமா ஒன்றுக்கு 3 போச்சாமா? நேரிலே கரூரில் நடந்த அந்த மாபெரும் கூட்ட நெரிசலை சிக்கி 36க்கும் மேற்பட்ட நபர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஸ்பாட்லேயும் சரி, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிற வழியும் சரி பரிதாபமாக இறந்தாங்க. இறந்து போனால் ஒவ்வொருத்தவங்களோட உயிரும் விலை மதிப்பு இல்லாதது தான். அதில் முக்கியமாக மக்கள் ரொம்ப பேசு பொருளை எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் 3 பேர், அதாவது ஹேமலதா அப்படின்ற ஒரு அம்மாவும் அவங்களுடைய 2 சின்ன பிள்ளைகளும் சேர்த்து 3 பேருமே இறந்துருக்காங்க. அதுதான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்த எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த நாடே அவங்களோட இழப்பை வந்து ரொம்ப வருத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாம் அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா சாமியானா பந்தல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய வீடு. அந்த 3 பேருமே அந்த வீட்டில் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்பாங்க. அவங்க சந்தோஷம் அங்கே எந்த அளவுக்கு இருக்கும். இப்போ அவங்க 3 பேர் இல்லாமல் அந்த வீடு பாருங்களேன், ஒரு மாதிரி நிர்கதியாக எல்லாருமே நிற்கிறாங்க. அங்கே கொஞ்சம் போகலாம் வாங்க. நேரிலே அந்த மாபெரும் கூட்ட நெரிசல சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த ஹேமலதா அக்கா மற்றும் அவங்களுடைய 2 குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த வீடு இந்த வீடு தான். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேற்று வரைக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ விஜய் அவர்களை பார்க்கணும், அவங்களுடைய அந்த பரப்புரையை கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனாங்களோ அந்த கூட்ட நெரிசல சிக்கி தான் அவங்களோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. அவங்க இல்லாமல் இந்த வீடு வந்து ஒரு மாதிரி மயான அமைதியாக காட்சியளிக்குது. அங்கே உறவினர்களாக ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், பாதிப்பை ஏற்படுத்தவங்களை விட பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இடத்துலேருந்து இதை பார்க்கும்போது நமக்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படின்றது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம், கொஞ்சம் உள்ளே வாங்களேன். ஹேமலதா அக்கா மற்றும் அவங்களுடைய 2 குழந்தைகள் வாழ்ந்த வீடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட ஐடி கார்டுகளை வச்சுருக்கிறாங்க. இது வந்து அக்காவோட ஐடி. ஹேமலதா அக்கா அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது 2019 வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கிறாங்க. இது அவங்களோட ஐடி. இது வந்து அவங்க 2 குழந்தைங்களோட ஐடி. மூத்த பொண்ணு பேர் வந்து சாய் லக்ஷனா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்புறம் சின்ன பொண்ணோட பேர் சாய் ஜீவா, அவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நியர்பை இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இந்த ரூமு தான் ஹேமலதா அக்கா மற்றும் அவங்க குழந்தைங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரூம் தான். இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வசிச்சுட்டு வந்த ஹேமலதா அக்கா மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த சாய் ஜோதி, அவங்களுடைய கல்யாணம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2015 நடந்திருக்கு. அதுக்கான அந்த இன்விடேஷனை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் யார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மூத்த பொண்ணு சாய் லக்ஷனா அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஹோம் டூர் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு, அவங்களே பிள்ளைய பறி கொடுத்து கஷ்டத்தில் இருக்காங்க, உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு கேட்கலாம். முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஹோம் டூருக்கா இதுக்கெலாம் நான் வரல. இந்த வீட்டில் அவங்க எந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, இப்போ அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போச்சு. இதுக்கு யாரு காரணம்? அவங்களோட இழப்பு வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் என் மனசு நானே கல்லாகிட்டு வேறு வழி இல்லாமல் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஒரு குழந்தைங்க இருக்கிற வீடு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு அடையாளமே சோத்தில் அந்த குழந்தைங்க வந்து கிறுக்கி வச்சு விளையாடுறதான். ஃபுல்லாக மேக்ஸ் போட்டு டிராயிங் வரைஞ்சி அவ்வளோ அழகாக இந்த வீட்டில் வந்து இங்கே பாருங்களேன், சாய் லக்ஷனா மற்றும் சாய் ஜீவா அவங்க 2 பேருமே இந்த வீட்டு சுவரில் வந்து அவங்க கை வைக்காத இடமே கிடையாது. அவ்வளோ அழகாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்காங்க. அதுக்கான அடையாளம் தான் நீங்கள் பார்க்குறது. இந்த ஹைட்டு பார்க்கலாம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க பாருங்கள். இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஜீவா பாப்பா, அந்த குட்டி பாப்பாவோட ஹைட்டு, இந்த மாதிரி ஹைட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக விளாண்டுருக்காங்க. சாய் லக்ஷனா மற்றும் சாய் ஜீவா அவங்க அப்பா அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக நெயில் பாலிஷில் இங்கே பாருங்கள், ஐ லவ் மாம் அப்படின்ற மாதிரி இதை எழுதியிருக்கிறாங்க. இதுதான் அக்காவோட ஃபோட்டோ. இது மூத்த பொண்ணு இருக்கிறாங்க, இதில் வந்து அண்ணா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இளைய பொண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அக்கா அவங்களோட குழந்தைங்க மட்டும் தான் கூட்டிகிட்டு போனாங்களா? அவங்க குடும்பத்துலேருந்து யாரும் கூட துணைக்கு போகவே இல்லையா? இல்லை, அண்ணன் அண்ணி 2 குழந்தைங்க 4 பேரும் தான் போனாங்க. அண்ணனும் லீவ் போட்டாங்க.
அண்ணியும் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் லீவ் போட்டு தான் 2 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு அங்கே போய் பார்க்கணுங்கிறதுக்காக போயிருந்தாங்க. இப்போ ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் அண்ணி அப்படின்றாங்க இன்னொரு அம்மா மாதிரி. அண்ணியும் இல்லை, அண்ணியோட 2 குழந்தைங்களும் இல்லை அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை அளிக்குது? அது வந்து நீங்க ஜிஹெச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஆனா இங்க வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஹேமலதா அக்கா அவங்களுடைய அத்தை வந்து ஏற்கனவே அவங்களை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, போகாதம்மா அப்படின்ற மாதிரி. அவங்க உண்மையிலேயே சொன்னாங்களா? அதே மாதிரி அக்கா ஏன் போனாங்க? ஆக்சுவலாக வந்து ஹேமலதா அப்படிங்கிறவங்க என்னோட அண்ணனோட ஒய்ஃபு. அவங்களும் குழந்தைங்க இருந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. விஜய் மாமான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறனால பார்க்கணுன்னாங்க. குழந்தைங்க ஆசைக்காக அண்ணியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நைட்டே என்னோடய அம்மாவும் அண்ணன் 2 பேருமே வேணான்னு சொன்னாங்க. காலையில் முதற்கொண்டு வேணான்னு சொன்னாங்க. குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க, சென்னை போய் தான் பார்க்க முடியாது, நம்ம இருக்க இடத்துக்கு அவர் வராரு, நம்ம போய் பார்க்கணுன்னு ஆசைப்படணும்னு நினச்சி போனாங்க. போயே ஆகணும்னு வார்ன் பண்ணதை மீறியும் நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஆன் டைம் போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குங்கிறதுக்காக ரொம்ப முன்னாடியே போயிட்டாங்க. போய் அங்கெல்லாம் போயிட்டு கார்ஃபு பேட்ச் எல்லாம் வாங்கி குத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த க்ரௌடு வர வரைக்கும் நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சிச்சுவேஷன் மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தினர்கிட்ட சாய் லக்ஷனா மற்றும் சாய் ஜீவா அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குழந்தைங்க எந்த மாதிரி சுட்டித்தனமா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சுட்டியாக இருந்தாலுமே ரொம்ப தங்க பிள்ளைங்க சார், நல்லா படிப்பாங்க, நல்ல பிள்ளைங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2 உண்டியல் இருக்குது, ஒரு பெரிய உண்டியல், சின்ன உண்டியல். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பணத்தை சேர்த்து வைக்கணும், எல்லாரையும் நல்லா மதிக்கணும், அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சமத்து பிள்ளைங்க தான் இருந்திருக்காங்க. இந்த காரு பைக்கு அந்த குட்டி குட்டி திங்ஸு அந்த டெடி பேலாம் வாங்கி வச்சு அவ்வளோ க்யூட்டாக இருந்த குழந்தைங்க சார். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அந்த அம்மா கிட்ட சொன்னோம், ஹேமலதா அவங்க கிட்ட, அம்மா இந்த மாதிரி நிறைய கூட்டம் வர வாய்ப்பு இருக்குமா, நீ குழந்தைய தூக்கிட்டு போகாத அப்படின்ற மாதிரி ஹேமலதா அவங்களுடைய அத்தை வந்து சொல்லியிருக்காங்களா. ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லத்த விஜய் வந்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் பார்க்க ஆசை இருக்கணும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குழந்தைங்கள நான் பார்த்துப்பேன், நான் சேஃபாக கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தானே. இப்போ நம்ம எப்படி நைட்டு தூங்கும்போது காலையில் நல்லபடியாக கண்ணுமுழி போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், அதே மாதிரி சரி ஹேமலதா பிள்ளைகளை பார்த்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன இடத்துல இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நேர்களே, சாய் லக்ஷனா மற்றும் சாய் ஜீவா அவங்க வந்து பயன்படுத்தின அவங்களுடைய ஸ்கூல் பேக் இங்கே தான் இருக்குது. இத்தனை வருடங்களில் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்காக வாங்கி கொடுத்த விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதை வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க பிள்ளைங்க வந்து இப்போ வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்களேன், வீட்டில் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற சோத்தில் கூட அவங்களுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். நான் அவங்களுடைய பெட்ரூமில் காட்டினேன் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களையும் அவங்க வந்து நிறைய டிராயிங் பண்ணியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. ஐ லவ் மை மாம், ஐ லவ் மை டேட் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எங்களுக்கு தெரியல. நாங்க ரொம்ப இழந்துட்டோமே. ஐயோ அந்த பிள்ளை வருமா, அந்த பிள்ளைய பாத்துருவோமா அப்படின்னு. ஐயோ, இப்போ நீங்கள் ஹேமலதா அக்காக்கு என்ன முறை வேணுமா? சின்ன மாமியாருங்க. சின்ன மாமியார். நானும் அவங்களும் அண்ணன் தம்பி பொண்டாட்டிங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் சார்ந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னா, இப்போ வேறு கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா, இப்போ வீட்டில் உள்ள பெரிய ஆம்பளைங்க போவாங்க. இப்போ ஒரு நடிகர் மீட்டிங் போடுறாரு அப்படிங்கும்போது அவரை வந்து சினிமாவில் பாட்டில் டூயட் பாடி பார்த்து வச்சு ஒரு அக்காவா ரசிகா போயிருக்கு. நானும் அதை தான் பார்த்துருப்பேன். அதனால உங்களை நேரில் பார்க்கலாங்கிற ஒரு ஆசையில் தான் அவள் போயிட்டா. போக வேணான்னு சொல்லி மீறி போயிட்டான். இன்னைக்கு இழந்தது நாங்கள் தான். இறந்து போன அக்கா ஹேமலதா அவங்களுடைய கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, சாய் ஜீவா. அவர்கிட்ட இந்த இழப்பை பற்றி நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, யார் சார் இறந்தாங்க, உடம்புக்கு மட்டும் தான் சார் அழிவு, என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்களும் இந்த வீட்டில் தான் சார் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நினைவுகள் இங்கே எப்பவுமே இருக்கும் சார், அவங்க இறந்தாலுமே அவங்க ஆத்மாவும் சரி அவங்களுடைய அந்த அன்பும் சரி எங்கள் கூடயே இருக்கும் சார், அவங்க சாகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனையான விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். வெறும் 29 வயசான ஒரு அம்மா, 4வது படிக்கிற 2வது படிக்கிற 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குடும்பத்தில் 3 பேர் பலியாக இருக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டு அங்கே பாருங்களேன், அந்த குடும்பம் வந்து நிர்கதியாக நிற்கிறாங்க. அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து எந்த நடிகர் வந்தாலும் சரி ஓரம் நின்று பார்த்துட்டு வாங்க, அவங்க மேலே இருக்கிற கிரேஸில் அவங்க மேலே இருக்கிற லவ்வில் குழந்தை குட்டிலாம் தூக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் சின்ன வயசானவங்க அது மாதிரிலாம் போயிட்டு சாகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேதனைகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.